ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி மாவில் புட்டு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம அரிசி வாங்கி கழுவி காய போட்டு மாவு அரைச்சிட்டு வந்தும் புட்டு செய்யலாம். நமக்கு இப்போ ரெடிமேடாகவே இந்த புட்டு மாவு நமக்கு கடையிலே கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். நான் கடையில் வாங்கின மாவை வச்சு தான் செய்ய போகிறேன். 2 கப் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனால சால்ட்டு கம்மியாக போட்டால் போதும். இப்போ இதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம வெந்நீர் ஊற்றி செய்யல புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிடலாம். நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நமக்கு புட்டு மாவு உதிரியாக இருக்கணும். அதனால் கம்மியாக ஊற்றி நம்ம புட்டு மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். புட்டு செய்யறதுக்கு நார்மல் வாட்டர்னாக்கா நம்ம நல்லா தெளித்து விட்டு தான் பிசைவோம். இது ஹாட் வாட்டருங்கிறதுனால நம்ம ஊற்றிட்டு கரண்டியை வச்சுட்டு கிண்டுற மாதிரி இருக்குது. புட்டு மாவு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கையாலே அப்படியே உடச்சி விட்டுடலாம். ரொம்பலாம் கட்டி பிடிக்கல, இந்த கம்மியாக தான் இருக்குது. இந்த மாவு கைக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இட்லி தட்டை நல்லா கவுத்து போட்டுடலாம். அதில் இப்போ நம்ம இட்லி ஊற்றுற துணியாக இருந்தாலும் இல்லை ஒயிட் துணியாக இருந்தாலும் ஒன்று மேலே போட்டுட்டு அதில் நம்ம மாவு அள்ளி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு எடுத்து வைக்கணும். இப்போ மாவை எடுத்து பரவலாக வச்சிடலாம். ஒரே இடத்துல குவியலாக வச்சிலேனாக்கா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ மாவில் அப்படியே கட்டி இருந்துச்சுன்னா கையாலே உடச்சி விட்டுடலாம். மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பூலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இந்த சூட்டுலேயே நம்ம தேங்காய் பூலாம் போட்டுட்டோம்னாக்கா அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூவும் சர்க்கரையும் அது மேலே போட்டு வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நான் நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு ஜீனி போடுற விருப்பம் இருந்தாலும் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். புட்டும் ஆறி போகாமல் சூடாக இருக்கும். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். சூட்டோடு நெய் சேர்த்தாலும் வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக பார்க்கவே நல்லா இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு இதை விட சூப்பராக இருக்குது. நான் இப்போ இது வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் புட்டுனாக்கா 2 பேருக்கு இறங்காது. அவங்களே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்வீட்னாலே பிடிக்காது. நானே விரும்பி சாப்பிட்டேன். சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. இந்த மாதிரி புட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது. கருப்பு கவுனி அரிசி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இதை குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இதோட வாசனையே அருமையாக இருக்குது. மாவு வேகையிலே அவ்வளோ நல்ல மணமாக இருக்குது. இந்த அரிசியில் இவ்வளோ டேஸ்ட்டான புட்டு கிடைக்குன்னு இப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இனிமேல் இதை தான் நான் அடிக்கடி வாங்கி செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாவு வாங்கினாக்கா 2 தடவை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பாக்கெட்டில் பாதி மாவில் புட்டு செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் பாதி மாவில் இடியப்பம் புழிஞ்சேன். அதுவும் சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ராகி புட்டு மாதிரியே தெரியும். ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இது வேறு லெவல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.